ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இப்போ ரீசெண்டாக நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு வயசானம்மா எங்கள் வீட்டுக்கு வந்து அப்போன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கீரைகள் வந்து கொடுத்துட்டு போவாங்க. அவங்க கவரில் ரொம்ப லெஸ் குவான்டிட்டி தான் வச்சுருப்பாங்க, ஆனால் அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது மறுநாளே நம்ம சமைச்சு சாப்பிட்றப்ப நமக்கு அந்த கீரையோட சத்து எல்லாமே நம்ம உடம்புக்கு வந்து சேரும். ஸோ கீரை வந்து வச்சு நம்ம ஒரு 4 நாள் கழித்து சமைக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கீரை வந்து கெட்டு போயிடும். அதனால் அவங்க வந்து நமக்கு வந்து 20 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு போன உடனே பார்த்தீங்கன்னா அந்த கீரை எல்லாத்தையுமே நான் வந்து சுத்தம் செஞ்சுட்டு தனித்தனியாக பார்த்தீங்கன்னா கையிலேயே நான் வந்து பிடுங்கி நான் கவரில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த கீரை உரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கீரையில் இந்த மாதிரி ஒரு இன்செக்ட் வந்து இருக்குது. இது நான் இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கிடையாது. அது பாருங்கள், பச்சை பசேல்னு அந்த கீரை கலர்லேயே இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது ஷேப்பு. அது எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பூச்சிங்க எல்லாமே எல்லா வெஜிடபிள்ஸ்லும் வரும். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸில் இந்த கீரையிலலாம் இந்த பூச்சிங்கெல்லாம் இருக்குதுன்னா அது நல்ல விதமாக வளர்ந்த கீரை, நல்ல விதமாக வளர்ந்த வெஜிடபிள்ஸ்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ போடுற ஃபெர்டிலைசர் அந்த ரசாயனம் மூலமாக இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செத்து போயிடும். அதனால் மேக்ஸிமம் இதெல்லாம் பார்க்கவே முடிய மாட்டேங்குது. ஸோ அந்த வயசானம்மா பார்த்தீங்கன்னா 2 கவர் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஆனால் அந்த 2 கவரில் 3 விதமான கீரைகள் வந்து நான் பிரிச்செடுத்தேன். இதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வல்லாரக்கீரைன்னு நினைக்கிறேன். அந்த ஷேப் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹார்ட்டின் மாதிரி இருக்குது. இந்த 3 கீரையும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நான் வந்து பிரித்து நான் கவரில் போட்டு வச்சுருக்கேன். மேக்ஸிமம் 2-3 டேஸ்க்குள்ளே நம்ம சமைச்சிட்டா நமக்கு நல்லது. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம கீரையை வேற நான் உரிச்சு வேற வச்சுருக்கேன். என் கசின் என்ன சொல்லியிருந்தான்னா, இந்த மாதிரியெல்லாம் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு இலையெல்லாம் பிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, மேக்ஸிமம் அந்த பொன்னாங்கண்ணி கீரைலாம் அப்படியே நீ கூட கட் பண்ணிவிட்டு நீ வந்து செஞ்சுக்கலாம், பொரியல் செய்யலாம், இல்லைனா சாம்பார் செய்யலாம்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அதை விட்டுட்டா நமக்கு வந்து அது புளிச்சுடும்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மணத்தக்காளி கீரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், மணத்தக்காளி கீரை வந்து தாங்கும், அதனால் அது பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வல்லாரக்கீரை வந்து தொகையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், அதுவுமே ஒரு 2-3 டேஸ் வச்சு சாப்பிட்லாம், சாதத்துக்கு கலந்து சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கீரை வகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்குது. ஃபாரினில் இதெல்லாம் விலை கூட. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கீரை வகைகள், இந்த கருவேப்பிலை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டாலர் கணக்கில் வாங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கீரைலாம் வந்து $3 $5 கொடுத்து வாங்குவாங்க. அதனால் யூஎஸில் இந்த மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கவங்களுக்கு அந்த கஷ்டம் வந்து தெரிஞ்சிருக்கும். நம்ம நாட்டில் சும்மாவே விளையுது, ஆனாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதை கண்டுக்கிறது கூட கிடையாது. ஸோ கீரை சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. இந்த பாப்பாய் த செயிலர் மேன் கார்ட்டூனில் கூட பார்த்தீங்கன்னா அந்த கீரை சாப்பிட்டா தான் நம்ம உடம்புக்கு வந்து சத்துன்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசுலலாம் நம்ம பார்த்துருப்போம் அந்த கார்ட்டூனு. இப்போல்லாம் அதுக்கு ஆப்போசிட்டாக லட்டு சாப்பிட்டா சக்தி வருதுன்னு சொல்லிட்டு சோட்டா பீமில் வந்து வருது. எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கெடுத்து விட்டுட்டாங்க. ஸோ மீடியா வந்து மக்களை நல்லபடியாகவும் ஆக்கலாம், கெடுத்தும் விடலாம். நம்ம ஜென்ரேஷன்லாம் ஸ்பினாச் சாப்பிட்டா நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு புரிய வச்சாங்க. இந்த ஜென்ரேஷனில் இருக்க பசங்களுக்கு லட்டு சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறாங்க. லட்டு சாப்பிட்டா எப்படி நல்லது, உடம்புக்கு கேடு தான். ஆக மொத்தத்தில் இந்த டிஆர்பி ரேட்டிங்காக, ஆடியன்ஸை கவர் பண்ணணுன்றதுக்காக இந்த மீடியாவில் கூட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது வந்து போடுறாங்க. அது எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நமக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாதுன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த யூடியூப்பில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னென்னவோ வீடியோ போடுறாங்க. ஜஸ்ட் லைக் தட் அவங்க பண்ணுறதெல்லாம் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அப்படியே போட்டு விட்றாங்க. அதில் எடிட்டிங் எல்லாம் கூட அந்தளவுக்கு பெருசாக இருக்க மாட்டேங்குது. அந்த மாதிரியான சேனல்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃபேமஸ் ஆகுது. எல்லாமே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்காக வியூஸ் போகுது. ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் ஒரு 5 லட்சம் வியூஸ் போகுதுன்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல இன்கம் வந்து கிடைக்கும். மாதத்துக்கு லட்சக்கணக்காக ஏர்ன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் நான் மாங்குன்னு இந்த அளவுக்கு நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய வீடியோஸ்லாம் எத்தனை பேர் வந்து பார்க்குறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்கன்றது தெரிய மாட்டேங்குது. அதனால் ஒரு மெசேஜ் இருக்குதுன்னா அந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் என்ன மாதிரியான கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு அது கொஞ்சம் பெரிதும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ உங்களோட மோட்டிவேஷன் தான் எனக்கு போதுமே தவிர இதிலிருந்து காசு வருதோ இல்லையான்றது கூட அது செகண்டரி தான். ஸோ ஆஃப்டர் மோட்டிவேஷன், ஆஃப்டர் நிறைய வியூஸ் போய் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் காசு ஜென்ரேட் ஆச்சுன்னா நான் போடுற அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு, எஃபோர்ட்டுக்கு வந்து அது கிடைக்கிற பலனா நான் வந்து கருதுவேனே தவிர ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய அந்த நல்ல மெசேஜஸ் எல்லாமே, அந்த நல்லது கெட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு வந்து போய் சேருதுன்னா அதில் தான் சந்தோஷம் எங்களை மாதிரியான கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு. ஸோ என்ன மாதிரியான சின்ன யூடியூபரை கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும். கண்டிப்பாக வந்து எங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் எங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.